மினாசான் கொன்னிச்சிவா, வணக்கம். மின்னானோ நிஹோங்கோ 1ல லெசன் 25 பார்க்கலாம். இந்த N5 புக்கில் இதுதான் லாஸ்ட் லெசன். இந்த லெசனில் நம்ம பார்க்குற கிராமர் பாயிண்ட் வந்து தரா கண்டிஷனல் ஃபார்ம். கண்டிஷனல் ஃபார்ம் அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயத்தை செஞ்சால் இது வந்து நடக்கும், ஏ செய்தால் பி நடக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் தான் கண்டிஷனல் ஃபார்ம். அந்த கண்டிஷனல் ஃபார்ம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த தரா ஃபார்ம் எப்படி ஃபார்ம் பண்ணலாம், எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தா ஃபார்ம் எடுத்துக்கணும். வேர்புடைய ஆர் அட்ஜெக்டிவ் உடைய நவுனுடைய தா ஃபார்ம் ப்ளஸ் நம்ம அதோட ஒரு ரா ஆட் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு வேர்பு பார்க்கலாம். வேர்பாக இருந்தால் வேர்போட தா ஃபார்ம் நமக்கு தெரியும். தே ஃபார்ம், தா ஃபார்ம்லாம் நம்ம படிச்சிருக்கோம் முன்னாடி லெசன்ஸில். ஸோ அந்த தா ஃபார்ம் ப்ளஸ் ரா போட்டிங்கன்னா தரா கண்டிஷனல் ஃபார்ம் ஆயிரும். ஒரு வேர்பை வந்து செஞ்சா, ஒரு விஷயத்தை செய்தால் இது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது வேர்போட தா ஃபார்ம் ப்ளஸ் ரா, தரா கண்டிஷனல் ஃபார்ம். ஒரு அட்ஜெக்டிவாக இருந்தால் அட்ஜெக்டிவ் உடைய தா ஃபார்ம் என்ன அப்படின்னா, தா ஃபார்ம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம். பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் இ அட்ஜெக்டிவ் என்ன, அது வந்து கத்தா ஃபார்ம். அது நமக்கு தெரியும். அதனால கத்தா ஃபார்ம் பிளஸ் ரா. ஸோ கத்தாரா அப்படின்னு வரும் அட்ஜெக்டிவாக இருந்ததுன்னா. இப்போ நெகட்டிவ் ஃபார்ம், வேர்புடைய நெகட்டிவ் ஃபார்ம், அதாவது நாய் ஃபார்ம், அட்ஜெக்டிவ் உடைய நெகட்டிவ் ஃபார்ம் குனாய் ஃபார்ம். இந்த ரெண்டுத்துக்குமே நம்ம தரா கண்டிஷனல் வேணும் அப்படின்னா அதையும் நம்ம பாஸ்ட் டென்ஸாக மாற்றணும். எப்படி மாற்றலாம்? நாய் ஃபார்மை பாஸ்ட் டென்ஸாக எப்படி மாற்ற முடியும்னா நகத்தா ஃபார்ம். ஸோ நகத்தரா. ஸோ வேர்பு இ அட்ஜெக்டிவ் ரெண்டுத்துக்குமே வந்து நெகட்டிவ் ஃபார்மில் நம்ம தரா கண்டிஷனல் யூஸ் பண்ணணும்னா நகத்தரா, குணகத்தரா அந்த மாதிரி வரும். நான் அட்ஜெக்டிவ் என்ன ஆகும் அப்படின்னா, நான் அட்ஜெக்டிவ் உடைய பாஸ்ட் டென்ஸ், கேஷுவல் பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் வந்து தத்தா ஃபார்ம். ஃபார்மலா வந்து தேஷிதா வரும், கேஷுவலில் வந்து தத்தா வரும். அதனால தத்தாரா. நான் அட்ஜெக்டிவாக இருந்தால் தத்தாரா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கென்கி அப்படின்னு இருந்தால் கென்கி தத்தாரா, ஹிமா அப்படின்னு இருந்தால் ஹிமா தத்தாரா. நவுனா இருந்தால் என்ன ஆகும்னா, அதுவும் நான் அட்ஜெக்டிவோட ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும். நவுனும் தத்தாரா. ஃபார் எக்ஸாம்பிள் கொதோமோ அப்படின்னு இருந்தால் கொதோமோ தத்தாரா. அமேயா இருந்தால் அமே தத்தாரா. அந்த மாதிரி தத்தாரா ஃபார்ம் வந்து எடுத்துக்கும். இப்போ நான் அட்ஜெக்டிவ் அண்ட் நவுனுக்கு வந்து நெகட்டிவ் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஜனாய் தானே. ஜனாய் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல ஜனகத்தா ஆகும். அதனால ஜனகத்தரா, கெங்கி ஜனகத்தரா, கொதோமோ ஜனகத்தரா அந்த மாதிரி வரும். இப்போ இ அட்ஜெக்டிவா இருந்தா குணகத்தரா வரும். நான் அட்ஜெக்டிவ் ஆர் நவுனா இருந்தா ஜனகத்தரா வரும். அதுதான் டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கும். ஸோ எல்லாமே நீங்க நோட் பண்ணலாம். எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம், கேஷுவல் பாஸ்ட் டென்ஸ் பிளஸ் ரா போட்டிங்கன்னா தரா கண்டிஷனல் ஃபார்ம் நமக்கு கிடைச்சிரும். ஸோ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், மோஷி ஒகனேகா அத்தாரா யோகோஷிமாஸ். இந்த மாதிரி மோஷி அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து ஜென்ரலாக நிறைய ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு. மோஷி அப்படின்னா இன்கேஸ், தமிழை சொல்லணும்னா ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு வேளைங்கிற வார்த்தை வந்து இன்னும் கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணும் இல்லையா, ஒரு அழுத்தம் கொடுக்கும். அதனால அந்த மோஷியும் அதே தான் செய்யுது. மோஷி ஒக்கனேகா அத்தாரா, ஒருவேளை என்கிட்ட பணம் இருந்துச்சு அப்படின்னா, அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா யோகோஷிமாஸ், டூர் போவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அத்தாரா அந்த ஃபார்ம் எங்கிருந்து வந்துச்சு? அரிமாஸ். அதோட தா ஃபார்ம் வந்து அத்தா, அதனால அத்தாரா, பணம் இருந்தால். அடுத்த எக்ஸாம்பிள், அட்சுகத்தாரா ஏ கான்வோட்ஸ் கேத்தே குதாசாய். அட்சுகத்தாரா இது என்னன்னா ஒரு அட்ஜெக்டிவ். அட்சுயி அப்படின்ற அட்ஜெக்டிவ், அதோடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து அட்சுகத்தா. அதனால அட்சுகத்தாரா, ஒருவேளை சூடா இருந்துச்சு அப்படின்னா ஏ கான்வோட்ஸ் கேத்தே குதாசாய், ஏசி போட்டுக்கோங்க. இது வந்து அட்ஜெக்டிவ் உடைய தா ஃபார்ம் பிளஸ் ரா. அடுத்து ஸ்கை கதாகா காந்தாந்தாத்தாரா கைமாஸ். ஸ்கை கதா, இந்த மாதிரி மாஸ் ஸ்டெம் பிளஸ் கதா ஆட் பண்ணும்போது
த வே ஆஃப் டூயிங் இட், எப்படி அதை யூஸ் பண்ணணுன்ற முறை, ஹவு டு யூஸ். ஸோ அந்த பயன்படுத்துகிற முறை வந்து ரொம்ப எளிமையாக இருந்துச்சு அப்படின்னா காந்தாந்தத்தரா, ஈஸியாக இருந்தது அப்படின்னா கைமாஸ் நான் வாங்குவேன், யூஸ் பண்ணுறது ஈஸி அப்படின்னா நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காந்தான் அப்படின்றது வந்து ஒரு ந அட்ஜெக்டிவ், அதனால் அதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து காந்தான் தத்தா வந்துருச்சு. ஸோ காந்தான் தத்தாரா. இந்த லெசன்ல இன்னொரு கிராமரும் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா தேமோ. தேமோ அப்படின்னா ஒருவேளை அப்படி இருந்தாலும் கூட அப்படின்னு அர்த்தம். எப்பவுமே நம்ம இஃப் கண்டிஷன் சொல்லும் போதே அது கூடவே நம்ம ஈவன் இஃப் அப்படியும் படிப்போம். இஃப் அப்படின்னா அது நடந்துச்சுன்னா அப்படின்னு அர்த்தம். ஈவன் இஃப் அப்படின்னா அது நடந்தாலும் கூட, ஆனாலும் கூட அப்படின்னு சொல்ற நெகட்டிவ் மீனிங் அது கொடுக்கும். ஸோ ஈவன் இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ் அப்படின்ற மீனிங் தான் தேமோ. தேமோ அப்படின்னாலே அது வந்து தே ஃபார்ம் பிளஸ் மோ. வேர்பா இருந்தால் வேர்போட தே ஃபார்ம் பிளஸ் மோ. அட்ஜெக்டிவா இருந்தால் அட்ஜெக்டிவுடைய தே ஃபார்ம் என்ன அப்படின்னா குத்தே ஃபார்ம். ஸோ எல்லாத்துக்குமே தே ஃபார்ம்ன்றது இருக்கு. அட்ஜெக்டிவா இருந்தா குத்தே ஃபார்ம், அதாவது இ அட்ஜெக்டிவா இருந்தால் அதோட தே ஃபார்ம் வந்து குத்தே ஃபார்ம், அதனால குத்தேமோ. ஃபார் எக்ஸாம்பிள் அத்சுயா இருந்தா அத்சு குத்தேமோ, சமுயா இருந்தா சமு குத்தேமோ. அந்த மாதிரி குத்தே ஃபார்ம் பிளஸ் மோ. வேர்புக்கு அட்ஜெக்டிவ்க்கெல்லாம் நெகட்டிவ் ஃபார்ம், அதாவது நாய் ஃபார்முக்கு நம்ம தேமோ ஆட் பண்ணும்போது நாய் ஃபார்ம் என்ன ஆகும்னா நாக்குத்தே அப்படின்னு ஆயிரும். ஸோ நாக்குத்தேமோ. நான் அட்ஜெக்டிவ் உடைய தே ஃபார்ம் என்ன அப்படின்னா நமக்கு தெரியும், அது வந்து தே, தே ஃபார்ம் தான் அப்படின்னு. கென்கி அப்படின்னு ஒரு நான் அட்ஜெக்டிவ் இருந்துச்சுன்னா கென்கி தேமோ. நவுனுக்கும் அதே மாதிரி நான் அட்ஜெக்டிவ் மாதிரியே ரூல்ஸ் தான். நவுன் பிளஸ் தேமோ, ஹொதோமோ தேமோ, கக்ஸே தேமோ, அந்த மாதிரி. ஸோ நான் அட்ஜெக்டிவ் அண்ட் நவுன் ரெண்டுத்துக்குமே நெகட்டிவ் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஜனாய் தான் நெகட்டிவ் ஃபார்மு, அதோட தே ஃபார்ம் பிளஸ் மோ சொல்லணும், அதனால ஜனா குத்தேமோ. ஸோ இ அட்ஜெக்டிவா இருந்தா நெகட்டிவ் ஃபார்ம்ல குனா குத்தேமோ வரும். அதே நான் அட்ஜெக்டிவ் ஆர் நவுனா இருந்துச்சுன்னா ஜனா குத்தேமோ வரும். அந்த டிஃபரன்ஸை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இதுல எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். தேமோல பொத்தான் ஓ ஒஷித்தேமோ மிசுகா தேமாசேன். பொத்தான் பட்டனை வந்து ஒஷித்தேமோ, ஒசு ஒஷிமாஸ் அப்படின்னா அழுத்துறது, புஷ் பண்றது. ஸோ பட்டனை அமுத்துனா கூட மிசுகா தேமாசேன் தண்ணி வரமாட்டேங்குது அப்படி சொல்றாங்க. ஒஷித்தேமோ, ஒஷிமாசுடைய தே ஃபார்ம் வந்து ஒஷித்தே, அதனால ஒஷித்தேமோ. அட்சுகுத்தேமோ ஏகான் ஒட்ஸ்காயிமாசேன். ஸோ சூடாக இருந்தால் கூட ஏர்கான் யூஸ் பண்ண மாட்டேன், ஏர் கண்டிஷனர் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அட்சு குத்தேமோ. இ அட்ஜெக்டிவாக இருந்தால் குத்தே ஃபார்மில் மாற்றிட்டு குத்தேமோ. அப்படி இருந்தாலும் கூட. ஸோ இருந்தால் அப்படின்னு சொல்கிறது வந்து தரா கண்டிஷனல், இருந்தாலும் கூட அப்படின்னு சொல்கிறது வந்து தேமோ. உத்தாகா ஹெத்தா தேமோ கராஓகேவா தனோஷி தேஸ். ஹெத்தா அப்படின்னா சரியா வராது, நமக்கு திறமை இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ உத்தாகா ஹெத்தா பாட்டு சரியா வராட்டியும் கூட, சரியா பாட தெரியாட்டியும் கூட காராஓகேவா தனோஷி தேஸ், காராஓகே வந்து ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஹெத்தா நான் அட்ஜெக்டிவ் அது, அதனால ஹெத்தா தேமோ, அப்படி இருப்பினும் கூட அப்படின்னு மீனிங் அதுக்கு. ஸோ இந்த தரா அண்ட் தேமோ இதுதான் மெயினாக அந்த லெசன்ல பார்க்குறோம். ரென்ஷு ஏல ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் வேர்ப்ஸ்க்கெல்லாம் தரா ஃபார்ம் அண்ட் தேமோ ஃபார்ம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நொமிமாஸ் கொடுத்துருக்காங்க. நொமிமாஸ் நொந்தாரா குடித்தால், நொந்தேமோ குடித்தாலும் கூட. மச்சிமாஸ் வெயிட் பண்றது, மத்தாரா வெயிட் பண்ணா, மத்தேமோ வெயிட் பண்ணாலும் கூட. தபேமாஸ் தபேத்தாரா சாப்பிட்டால், தபேத்தேமோ சாப்பிட்டாலும் கூட. மிமாஸ் மித்தாரா பார்த்தால், மித்தேமோ பார்த்தாலும் கூட. கிமாஸ் கித்தாரா வந்தால், கித்தேமோ வந்தாலும் கூட. ஷிமாஸ் ஷித்தாரா செய்தால், ஷித்தேமோ செய்தாலும் கூட. இதெல்லாம் வேர்ப்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து அட்ஜெக்டிவ்ஸ். அட்சுய் தெஸ் சூடா இருக்கு அப்படின்ற அட்ஜெக்டிவ் வந்து அட்சுகத்தாரா சூடா இருந்தால், அட்சுகுத்தேமோ சூடா இருந்தாலும் கூட. ஈ தெஸ், இந்த ஈ தெஸ் நல்லா இருக்கு அப்படின்றது வந்து ஆக்சுவலா யோயி தெஸ்
அப்படின்றது தான் அதோட பேஸ் ஃபார்மு. அதனால யோகத்தாரா நல்லா இருந்தால், யோக்குத்தேமோ நல்லா இருந்தாலும் கூட. அடுத்து நான் அட்ஜெக்டிவ் ஸ்கிதேஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கிதேஸ் ஸ்கிதத்தாரா பிடித்தால், ஸ்கிதேமோ பிடித்தாலும் கூட. காந்தாந்தெஸ் ஈஸியா இருக்கு அப்படின்ற அட்ஜெக்டிவ் அது. காந்தாந்தத்தாரா ஈஸியா இருந்தால், காந்தாந்தேமோ ஈஸியா இருந்தாலும் கூட. அதே ரூல் தான் நவுனுக்கும். பியோகிதேஸ் உடம்பு சரியில்லை அப்படின்னு அர்த்தம். பியோகிதத்தாரா உடம்பு நல்லா இல்லைன்னா அப்படின்னு அர்த்தம். பியோகிதேமோ உடம்பு சரியில்லைன்னா கூட. அமேதேஸ் மழை, அமேதத்தாரா மழையாக இருந்தால், அமேதேமோ மழையாக இருந்தாலும் கூட. அந்த மாதிரி எல்லாத்தோட ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க ரென்ஷு ஏல ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ அடுத்து செகண்ட் ஒன். இந்த தரா கண்டிஷனல சென்டென்ஸ்ல யூஸ் பண்ற எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அமேகா ஃபுத்தாரா இக்கிமாசேன். இது ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிளா இருக்கு. மழை பெய்தால் நான் போக மாட்டேன் அப்படி சொல்றாங்க. ஃபுத்தாரா ஃபுரு ஃபுரிமாஸ், அதனால அதோட தா ஃபார்ம் ஃபுத்தா ஃபுத்தாரா, மழை பெஞ்சா போக மாட்டேன். ஜிகான்கா நகத்தாரா ஏகாவோ மிமாசேன். ஜிகான்கா நகத்தாரா டைம் இல்லாட்டி, ஜிகான்கா நாய். ஸோ நாய் ஃபார்மு, அரிமாசுடைய நாய் ஃபார்மு. அதனால நகத்தாரா டைம் இல்லை என்றால், ஏகாவோ மிமாசேன் சினிமா பார்க்க மாட்டேன். யசுகத்தாரா அனோமிசேதே கைமாஸ். சீப்பா இருந்தா அந்த கடையில வாங்குவேன். யசுகத்தாரா யசு இதேஸ் இ அட்ஜெக்டிவ் அது, அதனால கத்தா ஃபார்ம் யூஸ் பண்ணணும். யசுகத்தாரா சீப்பா இருந்துச்சுன்னா அந்த கடையில வாங்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹிமாதத்தாரா அசோபினி இக்கிமாஸ். ஹிமா அப்படின்றது நான் அட்ஜெக்டிவ், அதனால தத்தா ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹிமாதத்தாரா ஃப்ரீ டைம் இருந்துச்சு அப்படின்னா அசோபினி இக்கிமாஸ். ஃப்ரீயா இருந்தேன்னா நான் விளையாட போவேன். அசோபி அப்படின்னா விளையாட்டு மட்டும் கிடையாது, டைம் பாஸ் பண்றதுக்காக போவேன் அப்படின்னு சொல்றாரு. ஈ தென்கிதத்தாரா சான் போஷிமாஸ். ஈ தென்கி அப்படின்னா குட் வெதர் அப்படின்னு அர்த்தம். ஸோ நல்ல வானிலையாக இருந்தால் நான் வந்து சான் போஷிமாஸ் வாக்கிங் போவேன் அப்படின்னு சொல்றாங்க. தென்கி அப்படின்றது நவுனு, அதனால தத்தாரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ஒருவேளை ஏ நடந்தால் பி நடக்கும், ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் நடந்தால் செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ரிலேஷன்ஷிப் நம்ம பார்த்தோம் தரா கண்டிஷனல்ல. தரா கண்டிஷனல்ல இன்னும் ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன இருக்குன்னா, ஒருவேளை அது நடந்தால் அப்படிங்கிற மீனிங்கை விட வென் கண்டிஷன், அது நடந்தவுடன், இஃப் கண்டிஷனை விட வென் கண்டிஷன்லையும் நம்ம தராவை யூஸ் பண்ண முடியும். இதில் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ரென்ஷு ஏல தேர்ட் ஒன். மிராசான்கா கி தரா தேகாக்கே மாஷோ. மில்லர்சான் வந்தாருன்னா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் மில்லர்சான் வந்த உடனே நம்ம கிளம்பலாம் அப்படின்ற, அதாவது இஃப்பை விட வென் கண்டிஷன் வந்து இங்கே ரொம்ப கிளியராக தெரியுது. ஸோ இஃப்பா வென்னா அப்படிங்கிறது வந்து அந்த சென்டென்ஸை எந்த கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணுறாங்க, எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறாங்கங்கிறத வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ மில்லர்சான் கண்டிப்பாக வந்துடுவாருன்னு தெரியும், அவர் வந்த உடனே நம்ம கிளம்பலாம், வெளியே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உச்சியே கயத்தாரா சுகு ஷாவாவோ அபிமாஸ். வீட்டுக்கு வந்தால் நான் வந்து ஷவர் எடுத்துக்குவேன், குளிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு வீட்டுக்கு வந்தால் அப்படின்னு சொல்கிறத விட வீட்டுக்கு வந்த உடன் அப்படின்னு சொல்கிறது வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். அதனால கயத்தாரா அப்படின்றது வந்து இங்கே வந்தவுடன், வந்தால் அப்படிங்கிற மீனிங்கை விட இங்கே வென் கண்டிஷன் வந்து மோர் சூட்டபிளாக இருக்கு. நட்சு யாசுமி நினத்தாரா இனாக்காயே கைரித்தாய் தேஸ். நட்சு யாசுமி அப்படின்னா சம்மர் வெக்கேஷன். சம்மர் வெக்கேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ஊருக்கு போகணும், என்னோட சொந்த கிராமத்துக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கேயும் நட்சு யாசுமி வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லலை, வந்த உடனே அப்படின்ற மீனிங் வந்து அது எடுத்துக்குது. அடுத்து ரென்ஷு ஏல ஃபோர்த் ஒன். இங்கே வந்து நம்ம தேமோ யூஸ் பண்ண போகிறோம். தேமோ முன்னாடி பார்த்த மாதிரியே ஈவன் இஃப், ஒரு வேளை அப்படி நடந்துட்டாலும் கூட அப்படின்னு சொல்கிற அந்த யூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் கங்காயே தேமோ வக்கரிமாசேன். கங்காயே மாஸ் அப்படின்னா யோசிக்கிறது. கங்காயே தேமோ
யோசித்தாலும் கூட, நிறைய யோசிச்சு பார்த்தேன், ஆனா யோசிச்சாலும் கூட வகரிமாசேன் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றார். ஓகனேகா நாக்குத்தேமோ மாய்னிச்சி தனோஷி தெஸ். ஓகனேகா நாய் அப்படின்னா பணம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகனேகா நாய், ஓகனேகா நாக்குத்தேமோ, நாய் ஃபார்ம் என்ன ஆகும்னா குத்தே ஆயிரும், குத்தேமோ. ஸோ பணம் இல்லாட்டியும் கூட மாய்னிச்சி தனோஷி தெஸ், டெய்லி நான் ஜாலியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. பணம் இல்லாட்டி கூட நான் டெய்லி ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நான் குத்தேமோ, நாய் ஃபார்மா இருந்தா குத்தே ஃபார்மா மாத்திட்டு அப்புறம் மோ ஆட் பண்ணணும். தக்கா குத்தேமோ கொனோ உச்சியோ கைத்தாய் தெஸ். தக்காயி அப்படின்னா காஸ்ட்லி அப்படின்னு அர்த்தம். ஸோ விலை அதிகமாக இருந்தாலும் கூட கொனோ உச்சியோ கைத்தாய் தெஸ், இந்த வீட்டை எனக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்கேயும் தக்காயி இ அட்ஜெக்டிவ், அதனால தக்கா குத்தேமோ. பென்ரி தேமோ குருமாவா ஸ்கைமாசேன். பென்ரி அப்படின்றது ஒரு அட்ஜெக்டிவ், கன்வீனியன்ட் அப்படின்னு அர்த்தம், வசதியா இருக்கிறது, சௌகரியமா இருக்கிறது. பென்ரி தேமோ வசதியாக இருந்தாலும் கூட குருமாவா ஸ்கைமாசேன், நான் காரை யூஸ் பண்ண மாட்டேன், கார் வசதியா இருந்தாலும் கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க பென்ரினா அட்ஜெக்டிவா இருக்கிறதுனால அதோட தே ஃபார்ம் பென்ரி தே வந்திருக்கு, டேமோ. யாசுமி நோ ஹி தேமோ ஹயாக்கு ஓகிமாஸ். யாசுமி நோ ஹி அப்படின்னா லீவு நாள் அப்படின்னு அர்த்தம். லீவு நாளா இருந்தாலும் கூட நான் சீக்கிரமா எந்திரிப்பேன், ஹயாக்கு ஓகிமாஸ். யாசுமி நோ ஹி அப்படின்றது நவுனு, விடுமுறை நாள் அப்படின்றது நவுன், அதனால அது கூட தேமோ ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லெசனோட நம்ம மின்னானு நிஹோங்கோ பார்ட் 1 புக் முடியுது. நீங்கள் இதுக்கப்புறம் கொடுத்துருக்கிற அந்த ரென்ஷுபி அப்புறம் மற்ற அந்த ஃபுக்குஷு மொந்தாய் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதெல்லாம் பண்ணாதான் வொக்காபுலரியும் சரி கிராமரும் சரி நல்லா புரியும். ஹை மித்தே குரேத்தே அரிகத்தோ கோசைமாஷ்தா.